ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பாக தொழில் சம்மந்தமாக தாங்க பேச வந்திருக்கேன். இது போன்ற வீடியோ நிறைய என்னோட சேனலில் நிறைய போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இது போன்ற வீடியோ நிறைய போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். அதில் தொழில் சம்மந்தமாக நிறைய பேசியிருக்கேன். வீட்டில் இருக்கும் பெண்கள் உங்களுக்கு பயன் தரக்கூடிய தொழில் தான் முக்கியமாக பேசியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இந்த வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அந்த வீடியோவும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அப்போ தான் நீங்கள் அந்த தொழிலை செய்ய முடியும். வாங்க பண்ணி என்ன தொழில் பார்த்தலாம். ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இல்லையா பழங்கள். எப்படின்னா பல வகை பழங்கள் சேல்ஸ் பண்றாங்க. 60 ரூபாய் தான் ரேட்டு. 60 ரூபாய்க்கு வாங்கினாலே அதுல எங்களுக்கு நமக்கு தேவையான பழங்கள் அனைத்துமே இருக்கும். எல்லாமே முக்கியமா நம்ம உடலுக்கு சத்து தரக்கூடிய பழங்களா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இப்போ வந்து வியாபாரம் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அது வந்து ஒரு பாக்ஸ் 60 ரூபாய் தான். 60 ரூபாய்க்கு வாங்கினா நம்ம வேண்டிய பழங்கள் நமக்கு பிடிச்சது பிடிக்காது எல்லா பழங்களுமே கலந்துருக்கு. நமக்கு வந்து எப்போதுமே பழங்கள்னா ரொம்பவே பிடிக்கும். எந்த பழமும் நான் ஒதுக்கவும் மாட்டேன், எந்த காய்கறியும் ஒதுக்க மாட்டேன். அது போல எல்லாமே நான் சாப்பிடுவேன். அதனால சத்து தரக்கூடிய அனைத்து பழங்களுமே அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு பேக்கேஜில் போட்டு வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா நம்மளும் அந்த தொழிலை செய்யலாம் இல்லைங்களா? எப்படின்னா நம்ம வந்து ஆர்டர் பண்ணிடுறாங்க. ஆர்டர் பண்ணிட்டாலே நம்ம போயிட்டு டெலிவரி பண்ணுற வேலை தான் நமக்கு. அந்த தொழில் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணுங்க. உங்களால் முடியும், டெலிவரி பாய் இருக்காங்க, இல்லை நாங்களே எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு கண்டிப்பாக செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வருமானம் அதிகமாக தரக்கூடிய தொழில்னு சொல்லலாம். இது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஏன்னா 60 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிட்டா போதும். ஆன்லைன்லேயும் வந்துருச்சு. நம்ம வந்து நார்மலாகவே ஆர்டர் பண்ணிடலாம். நமக்கு வந்து வீட்டிலேயே கொண்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. நீங்கள் எந்த தொழில் முடியும்னா செய்யுங்க. செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வருமானம் கிடைக்கும். அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா நல்ல வருமானம் கொடுக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா பழங்கள் அனைத்து வகை பழங்களும் நம்ம ஒரே பேக்கேஜில் போடுறாங்க. அப்படி கிடைக்குது அப்படின்னா வாங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம வாங்காம இருப்போமா? அது வந்து வீடியோ சோசியல் மீடியாலேயே நிறைய போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுலேயும் போய் ஆர்டர் பண்ணால் நம்பர் எடுத்துக்கோங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்கிற வீடியோவும் நிறைய போடுறாங்க. அதன்படி நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை ஃபாலோ பண்ணி நம்மளும் அந்த தொழிலை செய்யலாம். வகை பழங்கள் நம்ம ஒரு பேக்கேஜில் போட்டு நம்ம சேல்ஸ் பண்ண முடிஞ்சா சேல்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக வருமானம் கிடைக்கும். இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்துலாம். என்னன்னு பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு வந்து கோடைக்காலம் வந்துருச்சு. கோடைக்காலம்னாவே ஹீட்டு தான். ஹீட்டுக்கு தணிக்கக்கூடிய பழங்களாக பார்த்து நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா பழங்கள் தான் சொல்ல போகிறேன். வாட்டர் மெலன் சொல்லலாம் இல்லையா? தர்பூசணி பழம் வந்து தண்ணி பழங்கள் இந்த டயத்தில் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வருமானம் கிடைக்கும். நம்ம கொஞ்சமாக வாங்கி நம்ம நிறைய முதலீடு இதில் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக வாங்கி நம்ம வீட்டு வாசலே நம்ம கட் பண்ணி ஒரு டப்பியில் போட்டு நம்ம சேல்ஸ் பண்ணுறாங்க. பிளாஸ்டிக் டப்பி உங்களுக்கே தெரியும். அதில் வந்து டப்பி வந்து 20 ரூபாய். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட 15 ரூபாவே கொடுக்கலாம். ஏன்னா வந்து 20, 25 எனக்கு வந்து அதிகமாக எனக்கு தெரியுது. அதை விட கம்மியாக நீங்கள் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 டப்பா போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா சேல்ஸ் ஆன பிறகு அடுத்து நெக்ஸ்ட் கட் பண்ண போகிறோம். இதில் வந்து நஷ்டம் வராது உங்களுக்கு. ஏன்னா வந்து அந்த பழங்கள் வந்து ஒரு 10 நாள் வச்சு நம்ம வந்து அதை சேல்ஸ் பண்ணலாம். உடனே வீணாக போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி இந்த கோடை காலத்துக்கு நமக்கு உடம்பை சூடு தணிக்கக்கூடிய பொருட்களாக நம்ம வந்து சேல்ஸ் பண்ண போகிறோம். ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது அப்படிங்கிற பேச்சுக்கே இடமே கிடையாதுங்க. பழங்கள்ங்கும் போது இல்லைனா ஜூஸ் முடியுமா? ஜூஸையும் பக்கத்துலேயே வச்சு ஜூஸாகவும் நம்ம கொடுக்கலாம், பழங்களாகவும் சேல்ஸ் பண்ணலாம். இது சம்மந்தமாக இருக்கும். கிர்னி பழம், அதுபோல் தர்பூசணி பழம், இல்லை ஜூஸ், லெமன் ஜூஸு, சாத்துக்குடி ஜூஸ், இந்த மாதிரி போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணீங்க இந்த சீசனுக்கு கண்டிப்பாக வரும். குளிர் டைம் கூட கம்மியாக தான் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு ஜூஸ் கடலாம். இந்த டைம் வந்து கண்டிப்பாக வாங்குவாங்க. அப்பயும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வருமானம் கிடைக்கும். நம்ம சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தொழிலை மாற்றி செய்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வருமானம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் பார்த்துலாம். பானிபூரி பிடிக்காதவங்கன்னா யாருமே கிடையாது. பானிபூரி சாப்பிடாதவங்கன்னு யாராவது இருக்காங்களா பார்த்துருக்கீங்களா? ஈவினிங் சாப்பாடாகவே அதை வந்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்றாங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான உணவுனா ஒரு பானிபூரின்னு சொல்லலாம். அதை விட பானி தண்ணி வாங்கி சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? பானிபூரியை விட பானி ஊற்றி சாப்பிட்றதா இப்போ அதிகமாக ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. பானிபூரி கூட அதிகமாக வரும். ஒரு 30 ரூபாய்க்கு 40 ரூபாய்க்கு ஒரு சாப்பாடு நைட் டின்னர் அளவுக்கு நமக்கு முடிஞ்சிடுது சாப்பாடு. ஆனால் அது கூட இல்லை. பானி தண்ணிங்கும் போது ஒரு 6 ஏதோ தான் கொடுக்குறாங்க. அதில் வந்து பானி தண்ணி ஊற்றி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து 30 ரூபா 40 ரூபா அப்படிங்கிறாங்க. 5 தான். அதோட முடிஞ்சிச்சு. அந்த பானி தண்ணி தான் ரேட்டு போல இருக்கு. நம்ம அதை பண்ணலாம் இல்லையா? இப்பதான் பேக்கெட் போட்டே கடையில் நமக்கு வந்துருச்சு. நம்ம வாங்கி பொறிச்சு நம்ம வந்து பானி தண்ணி ரெடி பண்ணி அதை கூட நம்ம வாசல் வச்சு அதில் வந்து நம்ம கண்டிப்பாக செய்யலாம். சூப்பராக போகும் ஃப்ரெண்ட்ஸ். பானிபூரி பிடிக்காதவங்களே கிடையாது. அது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியக்கூடிய விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். பசங்கனாவே பானிபூரி தான். ஈவினிங் ஆகிட்டு 5:30 ஆயிடுச்சுனாவே அங்கே ஒரு பசங்க கூட்டம், ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க ஓரமாக ஒதுங்கிடுறாங்க பானி தண்ணி குடிக்கிறதுக்கு. நம்மளால முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து கடையிலேயே உங்களுக்கு பேக்கேஜாக வருது. உங்களுக்கு அதில் அவ்வளோ கிடைக்கிது. நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா அந்த பொறிச்சு எடுத்து நம்ம பானி தண்ணி ரெடி பண்ண போகிறோம். பானி தண்ணி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதன்படி சேர்த்து வாசல்லே செய்யக்கூடிய தொழில் தான் இது. இதுக்கு கடை வைக்க வேண்டாம். ஈவினிங் ஒருத்தர் வந்து 3 மணி நேரம் 4 மணி நேரம் இந்த வியாபாரத்தை பண்ணாலே சூப்பராக போகும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் இப்போ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். இது வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் நம்ம தொழிலை பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. உங்களுக்கு பார்க்க போகிறது 3 மணி நேரத்து 4 மணி நேரத்து வேலை தான். பானிபூரி பானி தண்ணி சூப்பராக போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வருமானம் தரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டிப் பார்த்துலாம். நெக்ஸ்ட்
டிப் என்னன்னா வடை பஜ்ஜி போண்டாங்க அது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செய்யுங்க. அதுக்கு ஒரு சாம்பாரோ சட்னியோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அது ஈவினிங் மட்டும் தான் நம்ம செய்ய போகிறோம். 3 to 6 இந்த டைமிங் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடியே நம்ம மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுடுறோங்க. இது மாதிரி தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கு வந்து வியாபாரம் கூட்டம் வராமல் இருக்கவே இருக்காது. வியாபாரம் கண்டிப்பாக போகும். அதுக்கு நான் கேரண்டிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வடை பஜ்ஜி அதோட சம்சா இது 3மே ஓகே தான். ஈவினிங்கில் நல்லா வியாபாரமாகும். அதுக்கு தொட்டுக்க சாம்பார் வெங்காய சட்னியோ வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட்டம் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. ஏன்னா வடை பஜ்ஜிக்கு ஸ்நாக்ஸு அப்படி முடிஞ்சால் உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த பகோடா கூட போடலாம். நம்ம ஏன்னா காலிஃப்ளவர் பகோடா போட்டால் இன்னுமே சூப்பராக போகுது. அதுக்கு நம்ம சைடிஷாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சாம்பார் சட்னி வச்சு கொடுங்க. கூட்டம் அப்படி அள்ளுங்க. ஏன்னா இது மட்டுமே வச்சு அப்படி சம்பாதிக்கிறாங்க பக்கத்துலலாம். அவ்வளோ கூட்டம். என்னென்னு பார்த்தா டீக்கெலாம் கிடையவே கிடையாது. அங்கே சாப்பாடு உணவு இதெல்லாம் இல்லைங்க. ஒன்லி இது மட்டும்தான். இது மட்டுமே வச்சு அப்படி கூட்டம் போகுது. அவ்வளோ வருமானம் எடுக்கிறாங்க. செத்த நேரத்துக்கு சரியாக போயிடுதுங்க. மறுபடியும் போட்டே இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ கூட்டம் வருது. நீங்கள் இந்த டிப்பையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா வருமானம் கிடைக்கும். இதையும் வீட்டிலேருந்தே பண்ணலாம். நம்ம வந்து மெயினாக இருக்கும் அப்படின்னா எதையுமே வீட்டிலேருந்து பண்ணலாம். உங்களுக்கு இங்கே கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 4-5 பேர் வர்றாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க மூலியமாகவே நிறைய வர ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம டேஸ்டியாக நல்லா ஹெல்த்தியாக பண்ணோம் அப்படின்னா கூட்டம் நிறையாவே வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்தது இப்போ என்ன அப்படின்னா இப்போ வந்து சமைச்சே கொடுத்துட்றாங்க. உங்களுக்கே தெரியுமா இந்த ஒரு இது ட்ரெண்டிங்காக இருக்குது. இப்போ எப்படின்னா ஒரு வயசானவங்க 2 பேர் இருக்காங்க. வீட்டுக்காரவங்க அவங்களும் இருக்காங்க. அவங்களால முடியல, ஆனால் அவங்கள்ட்ட வருமானம் உண்டு. அவங்களால சமைக்க முடியல. ரொம்ப வயதின் முதிர்வின் காரணமாக அவங்களால சமைக்க முடியல. எனக்கு வந்து சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க வந்து இவங்க தனியாக அவங்களுக்கு ஸ்பெஷலாக செய்கிறதே கிடையாது. அவங்க சமைக்கிறதுல கொஞ்சம் எக்ஸஸாக சமைச்சா அவங்களுக்கு காலையில் மதியம் சாயந்தரம் கொடுத்துட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்துட்டா அதுக்கு அமௌண்ட்டு மந்த்லி அவங்க வந்து அமௌண்ட் கொடுத்துட்றாங்க, பே பண்ணிடுறாங்க. இது ஒரு தொழிலாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா அதை கூட நம்ம பண்ணி கொடுக்கலாம். பண்ணி கொடுத்தா நம்ம வந்து தனியாக கஷ்டப்பட்டு சமைச்சு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இதுக்காக நம்ம உடம்பு வலிக்க வேலை பார்க்கணும் அப்படின்லாம் தேவையில்லை. நம்ம பார்க்குற வேலை தான். அதில் எக்ஸ்ட்ரா நம்ம சமைக்க போகிறோம். அதில் அவங்க எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருக்கோம், அவ்வளோதான். அவங்க வந்து 3 வேலையும் சமைச்சு கொடுத்துட்டா அவங்களே வருமானம் நமக்கு கொடுத்துட்றாங்க மந்த்லி. அதையும் ஒரு சைடு பிஸ்னஸாக வச்சுட்டு உங்களால் முடியும்னா வேறு ஏதாச்சும் தொழில் பண்ண முடியும்னா நிறைய தொழில் சொல்லியிருக்கேன். அதை போய்ட்டு அதையும் நம்ம சைடு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னா நல்லாவே வருமானம் கிடைக்கும். இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்க. இது மாதிரி நிறைய சமைச்சு கொடுக்க சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அதிகமாக சமைச்சு நம்ம 3 வேலையும் கொடுக்க போகிறோம். இது மாதிரி கொடுத்தீங்கன்னா இதுலேயும் வருமானம் கிடைக்குது. கண்டிப்பாக பக்கத்தில் விசாரிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வருமானம் கிடைக்கும். இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாரும் எனக்கு ஆதரவு தாங்க. என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் பொறுமையாக என்னோட வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.